Hello, hi guys. This is Sri Karthika Rajshekhar from Vibrant Living. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங் பார்ட் 4 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Let's get started. எப்பவுமே வந்து செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய செல்ஃபை வந்து நம்ம டேக் கேர் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். நம்ம ஸ்கின் வந்து ஃபேஸுக்கு மட்டும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஃபேஸோட சேர்த்து நம்ம பாடி ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு வாட்டியாவது லைஃப்ல ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோவிங்கான ஸ்கின் வந்துருக்கு, அவங்களுடைய அந்த ஹேண்டா இருக்கட்டும், அவங்களோட லெக்ஸா இருக்கட்டும், எப்படி இவ்வளோ ஷைனிங்கா க்ளோவிங்கா இருக்கு, ஏன் நமக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது? நம்ம சுத்தமா இருக்கிறது வேற, நம்மள வந்து க்ளோ பண்ணிக்கிறது வேற. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத்ன்றது காமனா வந்து கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லையும் லெக்ஸ்லையும் அவ்வளோ ஹேர் வந்து இருக்கும். அது வந்து நம்ம என்னதான் டாப் டு பாட்டம் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி ரிச்சா வந்து நம்ம போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஹேர் வந்து ரொம்பவே ஒரு அன்ஈஸியான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். பாடி கேர் சொன்ன உடனே லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுங்க, இல்லை வந்து ஹீரோயின்ஸ் மாதிரி நீங்க வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுங்க, பார்லர் போங்க, மந்த்லி செஷன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. பாத் பண்ற டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் இதுக்கு நீங்க செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மட்டும் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நார்மலா வந்து நீங்க ஸ்கின் கேர் மாதிரி இதை டெய்லி கூட நீங்க பண்ண வேண்டாம். பாடி கேர்ன்றது 2 வீக்ஸுக்கு இல்ல ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணீங்கனாலே போதும். அவ்வளோ நல்லா வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஒன்னும் உங்களோட ஹேண்ட்ல இருக்கிற ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்க லெக்ஸ்ல இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணணும், அண்டர் ஆர்ம்ஸ் ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேசர். நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா இந்த வீனஸ் ரேசர் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வந்து அது ஸ்மூத்தா உங்க ஸ்கின் வந்து மாத்தும் அப்படின்றது வந்து இந்த ரேசர் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேக்சிங்கா இருக்கட்டும், இல்ல அந்த வீட்டில் வந்து ஒரு க்ரீம் வரும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கின் டேமேஜ் ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அப்ளிகேஷன்ஸ் வந்து செட் ஆகாது. க்ரீமோ இல்லை ஏதோ போட்டு நம்ம அந்த ஏரை எடுக்கும் போது ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணும்போது அன்லெஸ் நீங்க அதை வந்து கட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுமே தவிர மற்றபடி அந்த டேமேஜும் ஆகாது. இந்த ரேசர்ஸ் இந்த மாதிரி வீனஸ் ஜில்லட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்மூத்னு சொல்லிட்டு பேக்கே வந்து விற்குது. இதுல வந்து உங்களுக்கு 2-3 பிளேட்ஸ் மட்டும் தனியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிளேட்ஸ் மட்டும் நீங்க வாங்கி சப்போஸ் ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்க பிளேட் மட்டும் வாங்கி கூட நீங்க மாத்திக்கலாம். இந்த பியர்ஸ் வந்து நான் வந்து ஏன் சூஸ் பண்றேன் அப்படின்னா நிஜமாவே இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாது, நம்ம பாடி வந்து ட்ரை ஆகாது. இதோடைய பாடி வாஷ் வந்து இன்னமும் நல்லா இருக்கும். நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ஹேர் க்ரோத்ன்றது வந்து அவங்கவுங்க ஜெனடிக்ஸ்க்கு பொறுத்த மாதிரி தான் அது இருக்கும். பிளேட்ஸ் பண்றதுனால அது வந்து ரொம்ப திக்காலாம் வராது. ஹேண்ட்ல எப்படி வந்து ரேசர் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். உங்களுடைய ஹேண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து மேல் சைடு ஹேர் க்ரோத் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது உங்களுடைய ஃபிங்கர் டைரக்ஷன்ல வந்து வளரும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஹேர் க்ரோத் டைரக்ஷன் இப்படி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் டைரக்ஷன் வந்து மேல் சைடுல இருக்கும். அப்பர் டைரக்ஷன்ல க்ரோத் இருக்கும். அதுக்கே அப்படியே இந்த டிஷர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா லோவர் சைடில் வந்து க்ரோத் இருக்கும். ஸோ ஹேர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு 4 சைடில் தான் வந்து க்ரோத் இருக்கும். அதனால நம்ம ரேசரை வந்து 4 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து கொண்டு போயிட்டு நம்ம வந்து ரேசர் பண்ணணும். ஒரே பக்கமாக வந்து நம்ம வந்து எடுத்தா ஹேர் வந்து சரியா ரிமூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ ஹேண்ட் வந்து சோப் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்படி வச்சுட்டு இப்படி எடுக்கணும். இந்த பக்கம் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த டைரக்ஷனில் எடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போகணும். பட் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நல்லா வந்து இந்த இடம் வரைக்கும் பண்ணிடுங்க. இப்படி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹேர் டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கிற இடம். இங்கே பண்ணும்போது நீங்கள் வந்து கை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி பண்ணுங்க. ஸோ ஹேண்டில் எப்பயுமே வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர்ஸில் இருக்கிற ஹேர் வந்து மறந்துடாதீங்க. நிறைய பேர் இங்கே பண்ணிட்டு இங்கே விட்டுறாதீங்க, அது இன்னும் ஹார்டாக தெரியும். ஸோ ஃபிங்கர்ஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேர் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற ஹேரையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதே இல்லை. பிகாஸ் நான் மந்த்லி ஒன்ஸாவது என்னோட ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால எனக்கு ஹேர் க்ரோத்தே வந்து கம்மியாக தான் இப்போலாம் இருக்குது. சின்ன வயசுல இருந்த மாதிரி அந்த பெருசா ஹேர் க்ரோத் இருக்கிறதே இல்லை. அதுதான் சொல்றேன், நீங்க எடுக்க உங்க ஹேர் வந்து எப்படின்னா ரொம்பவே ஸ்மூத் ஆகி கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆஃப்டர் ஷேவிங் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப உங்க ஹேண்ட் வந்து டேனா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாடி பேக் வந்து நீங்க ரெடி பண்ணி போடலாம். நிறைய பேக் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இல்ல வீட்டுல ஹோம் ரெமெடிஸ் வந்து பேக் ரெடி பண்ணி போட்டீங்கன்னாலும் ஓகே தான், அது போடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது போடாதீங்க. ஃபர்ஸ்ட் அப்பதான் உங்க லைஃப்ல நீங்க ஹேர் வந்து ஹேண்ட்ல எடுக்கிறீங்க, ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா அப்ப எந்த பேக்கும் வந்து அவுட் சைட்ல இருந்து வாங்கி போடாதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா வந்து விட்டுறலாம். பட் க்ரீம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா போடணும். பாடி க்ரீம் நான் எந்த பிராண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். பாடி க்ரீம் கண்டிப்பா வந்து போடுங்க. நார்மலா 2 பொருள் வச்சு பாடி ஸ்க்ரப் வந்து வீட்லயே நீங்க ரெடி பண்ணலாம். பெஸ்ட் வே ஆஃப் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்க்ரப். என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா கடலை மாவு. கடலை பயிரை வந்து ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பவுடரா வந்து நீங்க வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரா மில்க்.
இந்த ரா மில்க், இது வந்து பாயில்டு மில்க் கிடையாது, ரா மில்க் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இந்த பவுடரில் இந்த மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஏர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு உங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க, ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி போட்டு என்ன பண்ணுங்கள், ஹேண்டை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதில் மில்க் இருக்கிறதுனால உங்களுடைய ஹேண்டில் இருக்கிற டேன் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். இந்த கடலை மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேண்டை வந்து நல்லா பியூரிஃபை எக்ஸ்போலியேட் பண்ணும். இன்னொன்று எப்படின்னா மில்க் வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு பெஸ்ட் வே. ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்து அது ரொம்ப ஹார்ஷ் பண்ணாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப்டர் ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்போலியேஷனுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்சிவுமே ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய பாடியில் பஞ்சு குளிக்கும் போது தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இதை நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஆஷாக போட்டு தேய்க்காதீங்க, ஜஸ்ட் நான் மைல்டாக தான் தேய்க்கிறேன். இங்கே பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த கடலைப்பயிர் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுனால அதுவே ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்போலியேட் பண்ணும். நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்க வேணாம், நார்மலாகவே நீங்கள் வந்து தேய்க்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னா என் ஸ்கின்னு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நான் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மூத்னஸ். நார்மலாக ஒரு ரேசர் வச்சு நம்ம ஷேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ் முடிச்சிருக்கோம். அதுக்கே வந்து உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஒரு பிரைட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வேஸ்லினோட கோகோ க்ளோன்ற ஒரு ஃப்ளேவர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த ஆயில்னஸ் வந்து இருக்காது. இந்த க்ரீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிப் சிப் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிப் சிப்னஸ் இருக்காது உங்களுக்கு. இது நல்லாவே வந்து பாடியில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ நல்லா போட்டு இதோடைய லாஸ்ட் அந்த இது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள். என்னோடய ஹேண்டு க்ளோ ஆகுறத நீங்கள் வந்து நல்லாவே பார்க்கலாம். நான் ஒரு எந்த ஃபில்ட்ரு எதுவுமே போடலை, நல்லா பாருங்கள், அவ்வளோ ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். ஸோ ஹேர் ரிமூவல் பண்ணுறது ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர் ஆர்ம்ஸை தயவு செஞ்சு ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். அண்டர் ஆர்ம்ஸில் வந்து ஹேர் வச்சுட்டு அங்கே வந்து நிறைய பேர் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இந்த டால்கம் பவுடர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேக்ரன்ஸ் பவுடர்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு அண்டர் ஆர்மில் பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்வெட் வரும்போது அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகி உங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸில் நிறைய டர்ட்ஸை பில்டப் பண்ணும். அதனால உங்கள் அண்டர் ஆர்ம் பிளாக் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இப்போ இதுதான் வந்து உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அண்டர் ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத் வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து க்ரோத் ஆகாது. அதுதான் அங்கே பிரச்சனை. ஹேர் க்ரோத் 4 பக்கமும் இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி ஃபர்ஸ்ட் ஹேர் க்ரோத் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணுங்க, இப்படி ஷேவ் பண்ணுங்க, மறுபடியும் இந்த பக்கம் ஷேவ் பண்ணுங்க, அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம். ஸோ 4 பக்கமும் ஷேவ் பண்ணுங்க until you know that is smooth. எல்லா ஹேர் குட்டி குட்டி மைனூட் ஹேர் கூட இந்த ரேசர் வந்து எடுத்துரும். அண்டர் ஆர்ம்ஸில் ஷேவ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஷேவ் பண்ணுங்க. பிகாஸ் கட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, ஹேண்டில் வந்து பொறுமையாக பிடிச்சி ஷேவ் பண்ணுங்க. அண்டர் ஆர்ம்ஸில் நம்மளால வந்து பாடி க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் நார்மலாக கிடைக்கிற நிவியாவோட நேச்சுரல் க்ளோ டியோட்ரண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரோல் ஆன், உங்களுக்கு ஸ்ப்ரேவும் கிடைக்குது. சப்போஸ் எனக்கு ரோல் ஆன் அந்த இடத்துல வந்து எனக்கு க்ரீம் அப்ளை பண்ண பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரேவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோட பிக்சர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டோன் அண்டர் ஆர்ம் ஸ்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மூத் ஸ்கின் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டேனிங்கும் அந்த பிளாக்னஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0% ஆல்கஹால் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டே வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் நம்ம சொல்லணும். நிறைய பேருக்கு பெர்ஃப்யூம் போடுறது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். பெர்ஃப்யூம் போடுறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் நான் சொன்ன எந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு மைல்டான ஒரு பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டே ஃபுல்லாகவே உங்கள் மேலே ஒரு மைல்டான ஒரு இதுவே வந்துட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து வராது. பர்சனல் ஃபேவரட் வந்து பிளிஸ்ஃபுல் பொட்டிக், இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படியே மினிசோவில் வந்து இது எனக்கு கிடச்சிது. பட் ரியலி இது வந்து ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லலை, ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். பட் ரொம்ப ஓவராக ஒரு ஹெவி இருக்கிற அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் மைல்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஹேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டே பேசும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம மேலே படுறது வந்து நம்மளோட ஹேண்டு தான். நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிடுங்க. சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நெயில் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும், ஏதாவது ஒகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் நெயில் வந்து நீங்கள் கவனிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த நெயில் பாலிஷ் விட்டுறதை விட மருதாணி போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ கூட நான் அது போட்டிருக்கேன் கையில். நான் எப்பவுமே மருதாணி வந்து என் கையில் வச்சுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கும்போது என்னோட ஹேண்டில் வந்து எப்பவுமே அந்த நெயில்ஸ் மட்டும் விட்டுட்டு நான் வந்து மருதாணி வைக்க மாட்டேன். நெயில்ஸோடு சேர்த்து வந்து நான் மருதாணி வச்சுப்பேன். அந்த ஆரஞ்சு கலரில் நெயில்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேச்சுரலாக இருக்கும் கலர். இன்னைக்கான வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன்.
போறேன். யாரெல்லாம் இது வரைக்கும் பாடி ஹேர் ரிமூவ் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா எனக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும் ஆனா பயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தைரியமா வந்து நீங்க ஹேர் ரிமூவ் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த க்ரூமிங் செக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி நான் பேசுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப நீட் அவங்களுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் ஸ்ரீ கார்த்திகா ராஜசேகர் ஃப்ரம் வைப்ரண்ட் லிவிங். டாடா பை பாய்.